அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி வருதுங்க. இது பங்குனி மாதத்தின் முதல் தேதியிலேயே வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த வியாழக்கிழமை நாளில் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் குறிப்பிட்ட இடத்துல ஒரு 5 ரூபாயை வச்சு வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வற்றாத பணவரவு உண்டாகுங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ நேற்று நைட்டு போட்டிருக்கிறேங்க. அதாவது வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கெல்லாம் அது ரொம்பவுமே பயனளிக்கும் வகையிலே இருக்கும். 5 செம்பருத்தி இலை இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். அதனால் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியை நீங்கள் இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது. மேலும் அன்று கூடுதல் சிறப்பாக தேதியும் பார்த்திங்கன்னா 14ன்னு வரதுனால 1 கூட்டல் 4 5 அப்படின்னு சொல்லி அமையுது. நிறைய சிறப்பு உண்டு அந்த அன்னைக்கு. அது குறித்து நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வாராகியம்மன் வழிபாடு குறித்து சொல்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்ச் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமைங்க. இன்று மாலை 6 மணிக்கு மேலேயே நமக்கு பிறைச்சந்திரன் தரிசனம் இருக்குது. அதாவது பிரதமை தேதி மதியம் 1 மணிக்கு மேலேயே முடிஞ்சிரும். அப்படிங்கிறதுனால மாலை 6 மணிக்கு மேலே நமக்கு 3ஆம் பிறை தரிசனம் தெரியும். மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறையை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பணவரவு அதிகரிக்கும், தனதானியம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த பிறைச்சந்திர தரிசனம். ஏன்னா 4ஆம் பிறையை பாரு 5ஆம் பிறையை பாரு அப்படின்லாம் எதுக்குமே சொல்ல மாட்டாங்க. இந்த 3ஆம் பிறையை மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து புதுசாக தொடங்குற மாதிரி. அமாவாசைங்கும் போது நிலவு இருக்காது இல்லையா, அதன் பிறகு வெறுமானமாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு வருது நிலவு. அதாவது இந்த பிறைச்சந்திரனுடைய முதல் அடி இது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போய் முழு நிலவாக பௌர்ணமி என்று பிரகாசிக்கும். அதனால தான் 3ஆம் பிறைக்கு அத்தனை சிறப்பு. இந்த திங்கட்கிழமையே வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருக்குது. மேலும் சந்திர பகவானுக்கு உகந்த நாளும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான். அதனால இன்னைக்கே நமக்கு 3ஆம் பிறை தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 11ன்னு இருக்குது இல்லைங்களா. 1 கூட்டல் 1 அப்படிங்கும்போது 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3ங்கிறது குரு பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னே சொல்லலாம். இந்த 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 கிரகம் நல்ல நமக்கு பலன் கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. மேலும் குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா குப்பமேட்டில் இருக்கிறவங்களையும் கோடீஸ்வர யோகத்தை கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய யோகம் தான் அந்த குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்றது. அதாவது குருவும் சந்திரனும் சேரக்கூடியது. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு யோகமும் அமைஞ்சிருக்குது. அதனால இன்றைய நாளில் நான் சொல்ற மாதிரி ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தனதானியமும் பெருகும், செல்வ வளத்துக்கு எந்த பஞ்சமும் வராது. இந்த பிறைநிலவு எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். மேலும் இந்த பிறைச்சந்திரன் நீங்கள் பார்க்கும்போது என்ன வேண்டி கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பணம் மட்டும் அப்படின்ட்டு கிடையாது, வேறு என்னென்ன வேலை வாழ்க்கைக்கு வேணுமோ அதை எல்லாமே நீங்கள் சந்திர பகவானை மனதில் நினச்சிட்டு வேணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்துக்குமே பிறைச்சந்திரன் தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உயரமான மாடிகள் இருக்கும், சில ஊரில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் பிறைச்சந்திரனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. தெரிகிறவங்க பார்த்து வழிபாடு செய்யுங்க. எப்பவுமே மேற்கு திசையில் தான் வரும். அப்படி நிலவு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று நீங்கள் மனதுக்குள்ளேயே வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இந்த பிறைச்சந்திரன் பார்த்தீங்கன்னா வானத்தில் தான் உலாவிட்டு இருக்கும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியறதில்ல. அதனால நிலவு இல்லைன்னுலாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம், நீங்கள் மனதுக்குள்ளே வேண்டிக்கோங்க. சரி, இப்போ மாலை 6:30க்கு மேலே நான் சொல்கிற இந்த பொருட்களை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க. என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் 1 ரூபாய் நாணயம் கூட பயன்படுத்தலாம். இருந்தாலும் இன்னைக்கு சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதிரி நாளும் கிழமை எல்லாமே அமைஞ்சிருக்கிறதுனால 2 ரூபாய் நாணயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கோங்க. இது விரலி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பகவான்
சிவபெருமானுக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போது இந்த மஞ்சள், இது ரெண்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா புள்ளிகள் இல்லாமல் கிளியாமல் நல்லதாக பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நான் சொல்கிற விஷயங்களை கீழே ஒரு நிமிஷம் பண்ணிவிட்டு அதன் பிறகு பிறைச்சந்திரனை பார்க்கறதுக்கு போங்க. இப்போ இந்த 3 பொருளையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இது 3ல் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு அட்சய அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். அட்சய அப்படின்னு வந்து எழுதுங்க. இந்த அட்சயங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த வார்த்தையோட நீங்கள் எதை வச்சிங்கனாலும் அது வந்து பெருகிட்டே இருக்கும். நீங்கள் தங்கம் வச்சிங்கன்னா தங்கம் பெருகும், வெள்ளி வச்சிங்கன்னா வெள்ளி பெருகும், பணம் வைக்கும் இடத்துல வச்சிங்கன்னா பணம் பெருகும், தானியம் வைக்கும் இடத்துல வச்சிங்கன்னா தானியம் வந்து பெருகும். இன்றைக்கி பிறைச்சந்திரனும் இன்றைக்கி தானே வளர்வதற்கு தொடங்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் வளரணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் பிரியாணி இலையில் வந்து இது மாதிரி எழுதிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் நான் சொன்ன இந்த 3 பொருட்களையும் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயோ கொல்லைப்புறத்துக்கு போயோ எங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வானம் தெரியுமோ அங்கே போய்க்கோங்க. பிறைச்சந்திரனையே பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்து வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ரீசன்னால் உங்களால் பார்க்க முடியலன்னா மேற்கு திசையை பார்த்த மாதிரி மனதுக்குள்ளேயே வந்து வழிபாடு செய்யுங்க. எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து பெருகணும், மங்கள காரியங்கள் நடக்கிறதுல தடைகள் இருந்தால் அது விலகணும், தனதானியம் பெருகணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேண்டிட்டு அதன் பிறகு நீங்கள் கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இப்போ இந்த பிரியாணி இலையில் எழுதி வச்சோம் இல்லையா, இந்த இலையை வந்து நீங்கள் அரிசி பாத்திரம் இருக்குது இல்லையா, அது வந்து மூட்டையில் வச்சுருந்தாலும் சரி, டப்பாவில் வச்சுருந்தாலும் சரி, எதில் வச்சுருந்தாலும் அதில் நல்லா தோண்டி அதுக்கு அடியில் வந்துட்டு இந்த பிரியாணி இலையை வச்சுருங்க. கூடவே வந்து அந்த மஞ்சள் கலங்கையும் வச்சுருங்க. 2 ரூபாய் நாணயத்தையும் வந்து வச்சுருங்க. ஏன் இது எல்லாத்தையுமே நம்ம அரிசி பானைக்குள்ளே புதைச்சி வைக்கிறோம், இந்த பிரியாணி இலையை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த அட்சயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். இது புனிதமான இந்த அரிசியில் வைக்கும்போதே நமக்கு தானியம் எல்லாமே வந்து பெருக ஆரம்பிச்சிடும். மேலும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அரிசி பானையில் பணம் வந்து ஒளிச்சு வைக்கிறதுனாலையும் மறைச்சி வைக்கிறதுனாலையும் செல்வ வளம் அதிகரிக்கும்னு சொல்லி போன வாரம் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதன்படி பார்க்கும்போது இந்த 2 ரூபாய் நாணயத்தை நீங்கள் பீரோவில் வைக்கிறத காட்டிலும் இது போல் அரிசி பானைக்குள்ளே மறைச்சி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி தானியமும் பெருகும், தனமும் வந்து பெருகும். மேலும் மஞ்சளை ஒளிச்சு வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஏன்னா இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம்னு சொல்லுவோம், குரு பகவானின் அம்சம்னு சொல்லுவோம். இதை வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சந்திர பகவானுக்கு உகந்த இந்த அரிசியிலையும் ஒளிச்சு வைக்க ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் அரிசியில் எந்த ஒரு செல்லும் பிடிக்காம பூச்சிப்புழுக்கள் பிடிக்காம பார்த்துக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் வந்து உதவும். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை இந்த அரிசி பானைக்குள்ளே போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனத்தை விட இந்த மாதம் வரக்கூடியதுக்கு நிறைய சிறப்பு உண்டு. அதையெல்லாம் தான் நான் உங்களுக்கு முதல்லையே வந்து சொல்லியிருந்தேன். தேதி, நாள், திதி எல்லாமே ஒத்து போகிறதுனால இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்காக ஒரு சின்ன எளிய முறை செஞ்சீங்கன்னா கூட அதில் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். அதனால எல்லாருமே, அதாவது நிலவு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டும் சரி, மாலை 6:30 மணிக்கு மேலே இது ஒரு விஷயத்த பண்ணிருங்க. அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.